வணக்கம் மக்களே! என் பேரு புகழ். நீங்க பார்த்துருக்க பிஏ டெக் அண்ட் அப்டேட்ஸ். ஒரு பெரிய வணக்கம் நம்ம திருவள்ளூர் மக்களுக்கு போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம காலா மொபைல்ஸ்க்கு தான் போயிருக்கோம். ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் அண்ட் மொபைல் அக்சஸரீஸ் இருக்க ஷாப்க்கு தான் நம்ம இன்னைக்கு போயிருக்கோம். இது எங்க கரெக்ட்டா லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்ல இருந்து கரெக்ட்டா வந்து ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, சென்னை மொபைல்ஸ் இருக்கும். சென்னை மொபைல்ஸ் பக்கத்திலேயே காலா மொபைல் அக்சஸரீஸ் ஷாப் இருக்கும். இந்த கடையில வந்தீங்கன்னா, இப்போதைக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நெறைய போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11D டெம்பர்ஸ் ₹99 தான். அதுக்கப்புறம் டிஏ பிளஸ் டெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 149, பேக் கேஸ் எல்லாமே 99, அப்புறம் சார்ஜஸ் 99, அப்புறம் ஃபிளிப் பவுச் வந்து 1999க்கு தான் வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னன்னா, டிஸ்ப்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, இல்ல டிஸ்ப்ளே ஏதாவது ப்ரோக்கன் ஆச்சுன்னா 30 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து மாத்தி தராங்க. அது இல்லாம யுவி டெம்பரும் இங்க அவைலபிளா இருக்கு. யுவி டெம்பர்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப வர கர்வ் டிஸ்ப்ளேக்குலாம் ஒட்டுற டெம்பர். அது இல்லாம நெறைய அக்சஸரீஸ் அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது கரெக்டான லொகேஷன் என்னன்னா, நம்ம ஆயில் மில்லேருந்து திருவள்ளூர் போற ரோட்ல கரெக்ட்டா ஸ்டேட் பேங்க்கு ஆப்போசிட்ல இருக்கு கடை. எல்லாரும் வந்து போய் பாருங்க. நெறைய விதமான பேக் கேஸஸ் அண்ட் டெம்பர்ஸ் அவைலபிளா இருக்கு. நார்மல் டெம்பர்லேருந்து 21D டெம்பர் வரைக்கும் இங்க அவைலபிளா இருக்கு. நம்ம வாங்க உள்ள போலாம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நான் வந்து வெளில கொடுத்த இன்ட்ரோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். அது என்னன்னு திருப்பி நம்ம அண்ணன்கிட்ட கேட்கலாம். ஒரு 3 to 4 இயர்ஸ் இருக்குமா நான் இந்த கடைக்கு வர ஆரம்பிச்சு? 3 to 4 இயர்ஸ் இருக்கும். ஒரு 3 to 4 இயர்ஸ் மேலே இருக்கும். நான் வந்து மொத்தமாக வந்து எல்லாமே வந்து எனக்கு மொபைல் தேவையான அக்சசரிஸ் எல்லாமே நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அது திருவள்ளூர் மக்களுக்கும் தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணுறேன். அதனால் என்னால் முடியல. ஆனால் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கனால உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இங்கே என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன திங்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக கேட்கலாம். அண்ணா வந்து அவளார முடிஞ்ச ரேட்டுக்கு எது கம்மியாக பண்ணி தர முடியுமோ அவங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து சர்வீஸாகவும் இருக்கட்டும், இல்லை கேஸாகவும் இருக்கட்டும், அவர் பண்ணி தருவார். எனக்கு அப்படி தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. நான் ட்ரஸ்ட் வர்த்தியாக வேற யாரும் சொல்லி இல்லை ப்ரொமோஷனுக்காக பண்ணலை. நான் வாங்கி இது வரைக்கும் இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருக்கேன். அதனால் நான் வந்து இதை பண்ணுறேன்னு சொல்லுவேன். வணக்கம்ண்ணா. எத்தனை வருஷமா நீங்கள் கடை வச்சுருக்கீங்க? நான் வந்து 5 இயர்ஸாக வச்சுருக்கேன். 5 இயர்ஸாக வச்சுருக்கேன். ஓகே, நம்ம கிட்ட என்னென்ன மெயினாக அதிகமாக கிடைக்கும்? நம்மகிட்ட மொபைல் அக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். டெம்பர்டு, பவுச்சு, நியூ அக்சசரிஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ மொபைல் சர்வீஸும் பண்ணுறோம். ஓகே, சர்வீஸ்னால் என்னென்ன சர்வீஸ் நான் பண்ணுறேன்? டிஸ்பிளே, போர்டு இஷ்யூ எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, வாட்டரில் விழுந்துட்டா எதுவாக இருந்தாலும். ஏன்னா வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் வந்து அது தெரியாமல் தண்ணியில் போட்டுருக்காங்க, ஸ்பீக்கர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அந்த இஷ்யூ எல்லாமே நம்ம பண்ணி தரோம். மொபைல் அக்சசரிஸ்லேருந்து சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி போர்ட் டெட் ஆகிட்டாலும் நம்ம பார்த்து தரோம். எல்லாமே பண்ணுறோம். ஓகே, அதுக்கு எப்படி நான் இப்போ டிஸ்பிளே வந்து நம்ம வந்து மாற்றுறோம் அப்படின்னோன்னா உடனே வந்து டிஸ்பிளே உங்ககிட்ட ஸ்டாக் இருக்காது. அது எவ்வளோ நேரத்தில் பண்ணி கஸ்டமருக்கு கொடுப்பீங்க? நம்ம ஒரு 1/2 hourலேயே கொடுத்துக்கலாம். ஓகே, அதிகபட்சம் 1/2 hour. ஏன்னா அந்த 30 மினிட்ஸ்ன்றதை நான் வெளியில் பார்த்தேன். அதுக்காக நான் கேட்குறேன். இல்லை, அதிகபட்சம் 1/2 hourலேயே நம்ம டிஸ்பிளே நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஒரு 1/2 hourல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். டெம்பர்ல என்ன டைப் ஆஃப் டெம்பர்ஸ் நான் இருக்கு நம்ம கிட்ட? ஏன்னா நான் ஷோ பண்றேன் இது அப்படியே. என்ன டைப் ஆஃப் டெம்பர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? டெம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா டெம்பர்டுமே அவைலபிள் இருக்கு. நார்மல் டெம்பர்ல இருந்து ஃபுல் டெம்பர்ல இருந்து மேட் டெம்பர்ல இருந்து பிரைவசி டெம்பர்ல இருந்து செராமிக் டெம்பர்ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அவைலபிள். டெம்பர் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெம்பர் ₹50 வரும். ஓகே, 11D வந்து ₹100 வரும். அதுக்கு அடுத்து குவாலிட்டி வந்து 150 வரும். அதிகபட்சமான குவாலிட்டியே நம்ம கிட்ட 150 இல்ல 200 அவ்வளவுதான். அதுக்கு மேல டெம்பரே கிடையாது. இந்த டெம்பரை வந்து ஹை குவாலிட்டி டெம்பர் வேற எப்படி சொல்றது, நம்ம சென்னைக்கு போய் வாங்கினாலும் சரி இல்லை மற்ற ஷாப்லயும் சரி எவ்வளோ சொல்லுவாங்க, நீங்க எவ்வளோ சொல்றீங்க? இல்லை, நம்ம சென்னை ரேட்டு தான் கொடுக்குறோம். இப்போ 11D டெம்பர்லாம் வந்து பார்த்தா சென்னையிலேயும் வந்து ₹100 தான் ஓட்டுறாங்க. அது கம்மி யாரும் ₹100 கம்மியாக ஓட்டுறது கிடையாது. ₹100 நம்ம அந்த ரேட்டுக்கே ஓட்டுறோம். ஹையஸ்ட் டெம்பர்டு வந்து குவாலிட்டி பார்த்தா 200, அதிகபட்சமாக 200. ஷோரூமில் இந்த டெம்பர்லாம் வந்து 600, 700 ஓட்டுறாங்க. இல்லை அதர் ஷாப்பில் சென்னையிலுமே வந்து பார்த்தா இந்த டெம்பர்லாம் வந்து 300 அந்த ரேஞ்ச் ஓட்டுறாங்க. நம்ம 200 தான் ஓட்டுறாங்க. ஓகே, நம்ம கிட்ட வந்து
குவாலிட்டியும் நல்லா இருக்கும் ப்ளஸ் வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே காய்ஸ், நீங்கள் கடையை பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா விதமான, நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன் தனியாக, எல்லா விதமான அக்சசரிஸுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பென்ட்ரைவ்ஸ் எல்லாம் இல்லைண்ணா, அதெல்லாம் பென்ட்ரைவ்ஸ் மெமரி கார்ட்ஸு, ஓடிஜி பென்ட்ரைவ், டைப் சி ஓடிஜி, நார்மல் ஓடிஜி இருக்கும், கார் சார்ஜர் இருக்கும், ப்ளூடூத் பென்ட்ரைவ் இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். வந்து என்னென்ன கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாரு. நீங்க ஏதாவது பேச விரும்புகிறீங்களாண்ணா? ஏன்னா நம்ம திருவள்ளூர் மக்கள் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, அவங்க வந்து கேட்டுட்டு வருவாங்க. ஓகே. இப்போ கண்டிப்பா கஸ்டமர் வந்து பார்த்தா டெம்போட ஓட்டணும்னு சொல்லிட்டு எல்லா ஷாப்புக்கும் போவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கான டெம்போட ஓட்ட மாட்டாங்க, வேற மாடல் டெம்போட என்ன பண்ணுவாங்க, ஆல்டர்னேட் பண்ணி ஓட்டிடுவாங்க. நானும் வந்து ஒட்டியிருக்கேன் நீங்க சொல்ற மாதிரி. எப்படின்னா அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி பார்த்துட்டு எடுத்து ஓட்டிடுவாங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ டெம்போ நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம். அந்தந்த மாடல் டெம்போடு மட்டும் தான் நம்ம ஓட்டுவோம். வேற மாடல் டெம்போடு அந்த மாடல் நம்ம ஓட்டவே மாட்டோம். எல்லா மாடலுமே நம்ம டெம்போடு எப்பவுமே ரெடியா வச்சிருக்கோம். சப்போஸ் இல்ல நம்ம, ஏன்னா அதுதான் நான் கேட்க வரேன், சப்போஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல அப்படின்னா மார்னிங் வர வச்சு நம்ம ஓட்டி கொடுத்துருவோம் எல்லா மாடல் டெம்போடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே எட்ஜ் டிஸ்பிளே தான். இப்போ ஃபிளாட் டிஸ்பிளேன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு, எல்லாமே எட்ஜ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்றாங்க. எட்ஜ் டிஸ்பிளேக்கான டெம்போடு யாருமே மேக்ஸிமம் ஓட்டுறது இல்லை, ஏன்னா கொஞ்சம் ஓட்டுறது ரிஸ்க் அதிகம், அதனால யாருமே ஓட்ட மாட்டாங்க. அந்த டெம்போடு நம்ம நிறைய ஓட்டுறோம், எல்லா மாடலுக்குமே ஓட்டுறோம். அதை ஒட்டுறதுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட் ஏதாவது இருக்கு? கண்டிப்பா இருக்கு. இப்போ எல்லாரும் வந்து எட்ஜ் டிஸ்பிளே ஓட்டுறது பெருசா யாரும் ஓட்டுறது இல்ல, அதுக்கான லைட் தான் இது வந்து யூவி லைட்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சின்ன லைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஓட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, க்ளூ போட்டு ஹீட் பண்ணும்போது டிஸ்பிளேக்கு வெளியே வந்து க்ளூ அதிகமாக எக்ஸஸ் போகும். அப்படி எக்ஸஸ் போகும்போதுனா ஸ்பீக்கர்லாம் வந்து அடிச்சுக்கும், கிளியரா கேட்காது. ஆனா நம்ம அதுக்காகவே நம்ம வந்து இந்த லைட் வாங்கி வச்சிருக்கோம். இதுல நம்ம ஓட்டும் போது என்னன்னா, ஒரு எக்ஸஸ் ஆன க்ளூ கூட ஸ்பீக்கர் உள்ளியோ மைக் உள்ளியோ எது உள்ளியும் போகாது, ஃபுல்லாவே ட்ரை ஆயிடும். கரெக்டா பர்ஃபெக்டா ஓட்டும். அடுத்த டைம் பிச்சுட்டு வராது. இப்போ சில டைம் வந்து என்கிட்டயே கேட்டிருக்காங்க, சார் நான் வெளில ஓட்டினேன், சென்னையில ஓட்டினேன், எனக்கு வந்து ஒரு 2 days கூட வரல, 1 week கூட வரல, அதுக்குள்ளேயும் வந்து டெம்போடு எனக்கு பிச்சுட்டு வருது, ஏர் தெரியுது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து அந்த ப்ராப்ளம் வரவே வராது எப்பவுமே. சப்போஸ் நம்ம ஒட்டும் போது அந்த பபிள்ஸ் வந்துட்டுனா அந்த டெம்போட ரிமூவ் பண்ணிட்டு வேற டெம்போடு தான் நம்ம ஒட்டி கொடுத்து அனுப்புவோம். இப்போ பபிள்ஸ் இருக்கு சார், நீங்க போங்க சரியாயிடும், ஹீட் ஆனா சரியாயிடும், அந்த மாதிரி நம்ம பண்ணவே மாட்டோம் என்னைக்கும். சப்போஸ் அந்த பபிள்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா டெம்போட ரிமூவ் பண்ணிட்டு வேற நியூ டெம்போடு தான் ஒட்டி அனுப்புவோம். ஆனா சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, சார் நீங்க எடுத்துட்டு போங்க, ஹீட் ஆயிடுச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிதான் சொன்னாங்க எனக்கு. கண்டிப்பா எல்லா ஷாப்லயும் அதை சொல்றாங்க. நம்ம அது மாதிரி பண்றது இல்ல, நம்ம நியூ டெம்பர் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. ஓகே, கீழே வந்து நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, கீழே வந்து நான் வீடியோல அப்படியே வந்து ஷோ பண்றேன். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஹெட்செட்ஸ் கீழே இருக்கு, எல்லா விதமான நெக் பேண்ட்ஸ் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வந்து சொன்ன மாதிரி அந்த ஆப்பிளோடது அந்த ஹெட்செட்டோ எனக்கு இங்கதிக்கு பிடிச்சது வந்து அந்த பட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்ல நான் அப்புறம் ஷோ பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர்பட்ஸும் போட்ல இருக்க பட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படின்னா எம்ஆர்பி பிரைஸா இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்குமா? அதெல்லாம் வந்து ரொம்ப மார்ஜின் நம்ம வச்சு ஃபர்ஸ்ட் சேல் பண்றதில்ல மொபைல் அக்சசரிஸை பொறுத்து. ஏன்னா நம்ம ஷாப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 years நான் ரன் பண்றேன்னா எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரெஃபர் கஸ்டமர்ஸ் நமக்கு அதிகம். இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரெஃபர் பண்ணி ஒரு 4 கஸ்டமர் நம்ம கிட்ட வருவாங்க. அதனால நம்ம வந்து பெருசா மார்ஜின் நம்ம எதுலையுமே வைக்கிறது இல்லை, ரொம்ப லோ மார்ஜின் வச்சு தான் நான் எல்லா ப்ராடக்ட்டுமே சேல் பண்றேன். மேக்ஸிமம் நம்ம கிட்ட எல்லா பிராண்ட் அக்சசரிஸும் நம்ம கிட்ட கிடைக்கும். சப்போஸ் இல்ல வேணும் அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா பிராண்ட் அக்சசரிஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப லோ பிரைஸ் தான் நம்ம கிட்ட, பெரிய அவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும் அப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்லை, ரொம்ப கம்மியான பிரைஸ் தான். பாத்தீங்கன்னா இப்போ வந்து மொபைல் இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு போறவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம், அண்ணனே கேட்க சொல்லலாம், அவங்களே சொல்லட்டும். கேளுங்கண்ணா நீங்களே. ஹாய் பிரதர், மொபைல் ரெடி. எப்போ கொடுத்தீங்க மொபைல், எப்போ ரெடி பண்ணி கொடுத்தேன்? நேற்று தான் வந்து மார்னிங் ஈவினிங் டைம்ல மொபைல் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ? நல்லா தான் இருக்கு. என்ன ஃபால்ட்டுன்னு கொடுத்தீங்க? நான் வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகல. ஃபால்ட் எதுவுமே இல்லை, ஆனால் ஸ்க்ரீன் நல்லா இருக்கு, ஆனால் ஒர்க் ஆகல. அது வந்து போர்டு இஷ்யூ. நேற்று நைட்டு ஈவினிங் கொடுத்தீங்க, இப்போ மார்னிங்கே ரெடி ஆயிடுச்சு, ஆனால் நீங்க வேற டிலே ஆயிடுச்சு. ஆமா. ஓகே, நான் வந்து தனியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு இல்லை, இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். கிளீனா வந்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போற வீடியோ எடுத்து நான் போடுறேன். இதுலயே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஈவினிங் கொடுத்தா காலைல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், ஒரு பட்ஸ் எனக்கு காட்டுங்களா? அந்த பட்ஸ் இருக்கா? இந்த ஆப்பிள் காப்பின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இது வந்து நிறைய ஐபோன்ல வந்து ஏர்பாட்ஸ்ல வந்து காப்பி நிறைய பேர் இருக்கிறாங்க.
இதுதான் ஃபர்ஸ்ட் காப்பி. இது ஃபர்ஸ்ட் காப்பி வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ருபீஸ் தான். இன்ஸ்டால்லாம் பார்த்தாலும் வந்து 1500 அந்த ரேஞ்ச் இருப்பாங்க. 1000 கம்மியாக விற்றாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் காப்பியே கிடையாது. ஓகே. ஏன்னா 1000 கம்மி விற்றாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் காப்பியே கிடையாது. இது ரீசனபிள் மார்ஜின் வச்சு நான் விற்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் காப்பி. 500 கொடுக்குறாங்க, 300 கொடுக்குறாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் காப்பியே கிடையாது. ஓகே, நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோன்னு போட்டிருக்கு. அசிஸ்டன்ட் இன் யூஎஸ்ஏ கலிஃபோர்னியாவில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி. பிளாக் கலர் உங்களுக்கு கிடைக்குது. எவ்வளோ நான் ப்ரைஸ் சொன்னீங்க? 1000 ருபீஸ் வருது. இது நீங்கள் வந்து வேணா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வேற எங்கேயும் இந்த பிளாக் கலரை நான் பார்க்கல. அண்ணன்கிட்ட இருந்தது, என்னை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்கா வந்து காப்பி மாஸ்டர் காப்பி இல்லை ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கினா அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இங்கே நெக்ஸ்ட் கேசஸ்க்குள்ள வரலாம். கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா லெதர் கேஸ் இருக்கு, அது கீழே வந்து சிலிகான் கேஸ் இருக்கு, அது கீழே வந்து ஸ்டார்பக் கேஸ் இருக்கு. இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல என்ன கேஸ் நான் போயிட்டு இருக்கு? இப்போதைக்கு ஸ்டார்பக்ஸ் போயிட்டு இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் லைக் பண்றாங்க எல்லாரும். இந்த மாதிரி மிலிட்ரி கேஸ், இப்போ ஐஃபோன் யூசர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேஸ் லைக் பண்ணுவாங்க. ஓகே. இது இல்லாமல் OnePlus யூசர்லாம் ஒரிஜினல் கேஸ் லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் கேஸ். இதுக்குள்ள கொஞ்சம் வயசானவங்க வந்து ஃபிளிப் கேஸ் யூஸ் பண்ணாங்க. ஃபிளிப் கேஸும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியெல்லாம் 200 250 அந்த ரேஞ்ச் இருக்கிறாங்க. நம்மகிட்ட எல்லாமே 150 தான். நியூ மாடலாக இருந்தால் மட்டும் 200 வரும். மற்றபடி எல்லா மாடலுமே அது ஒரு சில மாடல் மட்டும்தான் 200. கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் வந்து குவாலிட்டி நல்லா இருந்தா 200 வரும். அதே மாதிரி இப்போ லான்ச் ஆன மாடலுக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் 200 வரும். மற்றபடி ஆவரேஜ் எல்லா மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா 150 தான். ஏன்னா வந்து சர்வீஸ் பிளேஸ் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். மொபைல் அக்சசரிஸ் அண்ட் சர்வீஸ்னு இருக்கு. இங்கே தான் வந்து சர்வீஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே. சர்வீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். நீங்கள் சொல்கிறாலும் 30 மினிட்ஸில் வந்து நம்ம மொபைல் டிஸ்பிளே வந்து மாற்றி கொடுக்கலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து மாற்றி கொடுத்தீங்களா? இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இப்போ நான் அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே உங்களுக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒரிஜினல் டிஸ்பிளே நீங்கள் மாற்றலை இது வரைக்கும், டிஸ்பிளே புது ஃபோனு வாங்கி 1 வாரம் தான் ஆச்சு 2 வாரம் தான் ஆச்சு அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்பிளே உடஞ்சிருச்சு அப்படின்னீங்கன்னா வெறும் கிளாஸ் மட்டும் மாற்றலாம் அப்படின்னு அண்ணன் எனக்கு சொன்னார். எனக்கு கூட அது வரைக்கும் தெரியாது. நான் பயந்துட்டே வந்தேன், ஐயோ டிஸ்பிளே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ சில பேர் வந்து பார்த்தா டிஸ்பிளே உடஞ்சிருக்காரு, மேலே கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கோம். அப்படி இருக்கிற கஸ்டமர் நம்ம வெறும் கிளாஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அது செக் பண்ணால் தான் தெரியுமா? ஆமாம், செக் பண்ண தான் தெரியும். டிஸ்பிளே வந்து உள்ள எந்த டாட்டும் இல்லாமல் பிளாக் அது எதுவுமே இல்லாமல் டிஸ்பிளே மட்டும் நல்லா இருக்குது, மேலே கிளாஸ் மட்டும் உடஞ்சிங்கன்னா அது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே மட்டும் தான் அது பண்ண முடியும். ஆமாம், ஒரிஜினல் டிஸ்பிளே மட்டும் தான் வாங்கணும். ஆல்ரெடி மாற்றின டிஸ்பிளேவும் பண்ணலாம், ஆனால் ரிஸ்க் அதிகம். அதில் சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகுது. ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து 100% கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, நான் மாற்றி அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 ஃபோனுக்கு மாற்றிட்டு போயிருக்கேன். அந்த 2 ஃபோனுமே ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அளவுக்கு சார்ஜஸ் வராது, கம்மியாக தான் வரும். அது என்னென்ன ரேட் வரும்? 300 to 500 வருமா? அது இல்லை, சில மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 900 வரும். கிளாஸ். ஆமாம், கிளாஸ் மாத்திர மாதிரி சேஞ்ச் பண்ண மாதிரி. கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் AMOLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் கொஞ்சம் காசு ரேட் அதிகமாக வரும். ஆமாம், டிஸ்பிளேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு 4000 5000 வரும். அதுக்கு அண்ணன்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த சமயத்துக்கு நீங்கள் டிஸ்பிளே மாற்ற முடியல, ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்ற முடியல, அந்த டைமுக்கு உங்களுக்கு கேஷ் இருக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளாஸ் வரைக்கும் மாற்றிக்கிட்டீங்க, செக் பண்ணினா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லுவேன். இதை வந்து இங்கே எல்லா அக்சசரிஸுமே இருக்குது, சர்வீஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து எல்லா டைப் ஆஃப் டெம்பர்ஸுமே இருக்குது, அது இல்லாமல் கேசஸுமே இருக்குது. இப்போ ட்ரெண்டிங் கேசஸ் இங்கே இல்லைனாலுமே அண்ணன் ஒரு நாளில் வர வச்சு தரேன்றாரு. இதுக்கு மேலே திருவள்ளூர் மக்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணும்னு சொல்லிட்டு தெரியல. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஸ்டேட் பேங்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது நம்ம கடை. கண்டிப்பாக வந்து பாருங்க, வந்து எனக்கு ரிவ்யூ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க கடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எதுனாலுமே வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் சொல்லுங்க, நானும் பேசுறேன் அண்ணன் கிட்ட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் டெம்பர் கிளாஸ் ஒட்டணும் இல்லை ஒரு கேசஸ் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா, நான் இவ்வளோ பேருக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறேன், நான் இவ்வளோ ஃபோன் ரிவ்யூ போட்டிருக்கேன்னா அந்த ஃபோன்ஸ் எல்லாருமே வந்து நான் இங்கே தான் வந்து டெம்பர் ஒட்டிட்டு போவேன். நான் வேற எங்கேயும் ஒட்டினது கிடையாது. எல்லாத்துக்குமே டெம்பர் இருக்கும். அப்படியே இல்லைனாலும் எனக்கு அடுத்த நாள் மார்னிங் வர வச்சு தந்திருக்காரு. அதுல வந்து ஒரு பெஸ்ட் ஷாப் அப்படின்னு நான் சொல்லுவேன் திருவள்ளூர்ல. ஓகேண்ணா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். வேற ஏதாவது இருக்கா நீங்க சொல்றதுக்கு? அதான் நீயே சொல்லியாச்சு. ஓகே, நான் ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சதை
நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஹெட்செட், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்கு அண்ணங்கிட்ட. அந்த ஸ்பீக்கரை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த ஸ்பீக்கர் மட்டும் எடுத்து காட்டுறீங்களா? ஆமா, இந்த ஸ்பீக்கரும் வந்து அண்ணங்கிட்ட இருக்கு. இது ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் ஃபீஸ்ட் 500 சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஒரு ஓகே, நீங்க வந்து ஒரு பார்ட்டி பண்றீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஹெட்செட், இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து செட் ஆகும்னா சொல்லுவேன். நல்ல சவுண்டா இருந்தது. நான் ஒரு நாள் வரப்போ அப்பயே நான் அண்ணங்கிட்ட கேட்டேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் வாங்கலான்னு இருக்கேன். இதோட பிரைஸ் எவ்வளோண்ணா வருது? இது ஒரு 4-5 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் வரும். ஓகே, இது வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. நீங்க ஓகே சொன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. ஓகே, எத்தனை நாள் ஆகும் இது அரேஞ்ச் பண்ணி? ஒன் டே. ஓகே, இதையும் வேணும்னா 1 டேல வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. இதுவும் வந்து பிராண்டட் தான், ஜெப்ரானிக் பிராண்ட்ல இருந்து. நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா 1 டேல அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல இதோட அதிகமா தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே நம்ம பார்த்து வாங்குறப்போ அது ஒரு வேற லெவல் ஃபீல் தான் நான் சொல்லுவேன். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் எல்லாத்தையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து பாருங்க எல்லா பொருளும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாய் guys, cheers.